வணக்கம் நேயர்களே. கோவிட்-19 இந்த செய்தி உலகை இன்று ஆட்டிப்படைத்து கொண்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் மக்களின் மனநிலை, பொருளாதார வீழ்ச்சி, ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை பற்றி செய்திகளும் பலவாறு வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் பல நாடுகளும் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல உதவிகளை செய்வதற்காக அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நம் நாடும் கடந்த 12ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் அவருடைய உரையில் ஒரு பொருளாதார நிவர்த்தியாக ஒரு 20 லட்சம் கோடி நாம் செலவு செய்வதாக ஒரு செய்தியை கொடுத்தார். இதை நம்மளுடைய நிதி அமைச்சர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு 5 அறிக்கைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பொருளாதாரம் கடந்த 60 நாட்களாக வீழ்ச்சியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் எந்த ஒரு உற்பத்தியும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸும் சேல்ஸே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. பேங்க்ஸ் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எவ்வாறு முன்னேற்றம் காண முடியும், பொருளாதாரத்தை எப்படி சரிதூக்க பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த நிதி அமைச்சர் அவருடைய அறிக்கையில் பலவிதமான செய்திகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டும். சிலது இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும், சிலது ஒரு குறுகிய காலத்தில் கிடைக்கும், சிலது நீண்ட காலமாக பார்க்க வேண்டும். ஸோ இது 2-3 போர்ஷன் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுலேயும் மேலும் நம்ம பார்க்கறது என்னவென்றால், சிலது அவங்க இலவசமாக கொடுத்துருக்காங்க, சிலது ஒரு உதவியாக பார்த்து கொடுத்துருக்காங்க, சிலது அவங்க ரிஃபார்ம் ஆர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோமே, அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பலவித தரப்பிலிருந்தும் கவர்மெண்ட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த இதுதான் இந்த அறிக்கையில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்களால என்ன முடியுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்களும் ஒரு 3 months உங்களுக்கு ஒரு மொரட்டோரியம் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பல விதமான ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறதுல முக்கியமாக ஒரு என்ன மாதிரி ரிலீஃப் இவங்க கொடுத்துருக்காங்க, என்ன செக்டார்லாம் இது மாதிரி நன்றாக இயங்கக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் இருக்கும், இல்லை இம்மீடியட்டாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது விவசாயி. ஏன்னா விவசாயி நம்ம லாக்டவுன் பீரியட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி இந்த லாக்டவுன் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கு முழுமையாக அப்படின்னா அது விவசாயிகள் மட்டும்தான். அதனால தான் இந்த லாஸ்ட் க்ராப் சொல்கிறாங்களே, அந்த க்ராப்லேயும் நல்ல ஒரு அவங்களால நல்ல ஒரு உற்பத்தி திறனை கொண்டு வர முடிகிறது. இன்றைக்கி நாட்டில் இந்த கவர்மெண்ட் இலவசமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அவங்களால ரேஷன் கொடுக்க முடிகிறது அப்படின்னா இந்த உற்பத்தி தான் இதற்கு காரணம். நம்மளுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் இதை மேம்படுத்துவதற்காகத்தான் நிறைய வழிகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய ஜிடிபியில் பார்க்கும்பொழுது 3 விதமான இது நம்ம பார்க்கலாம். ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீசஸ், இன்னொன்று அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது என்ன அக்ரிகல்ச்சரில் அவங்க ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, இது என்னெல்லாம் பிற்காலத்தில் உதவுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ மெயினாக நம்ம பார்க்குறது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது நமக்கு. நல்ல உற்பத்தி திறனும் நல்லா இருக்குது. ஆனால் விவசாயிகள் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகைகள் சரியாக கிடைக்கிறதா, அவங்களுடைய உற்பத்தி காஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களால லாபம் பெற முடியுதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இல்லாத ஒரு குறையாகவே தென்படுகிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவங்களால அதை விற்பனை செய்ய முடிவதில்லை. இது முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் அவங்களுக்கு
கடன் கொடுக்குறாங்க பேங்க்லேருந்து, மேலும் அவங்க வேற எங்கேருந்துலாமோ கடன் வாங்குறாங்க. சில கடன்கள் அவங்களால கொடுக்க முடியுது, சில கடன் அவங்களால திருப்பி கொடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படுறாங்க. ஆனாலும் இந்த கவர்மெண்ட் ஆனது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சில் 1,00,000 கோடி இவங்க வந்து இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் யுவர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய தொகை தான் இது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக 1955ல் எசென்ஷியல் ஆக்ட், கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி இருந்தது. ஸ்கேர்சிட்டின்னா ஒரு பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலையில் எல்லா பொருட்களும் பற்றாக்குறை இருக்கும்பொழுது அவங்க வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸை கண்ட்ரோல்டாக கொண்டு வந்து ஒரு 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 விதமாக தான் அதை வியாபாரம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தான் விற்கணும், ஒரு ஸ்டேட்லேயே தான் விற்கணுங்கிற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் 1955லேருந்து பார்க்கும்பொழுது 65 வருடம் முடிஞ்சு போச்சு. ஸ்டில் அந்த ஏபிஎம்சிங்கிற ஒரு நிறுவனத்தில் தான் இவங்க வந்து விவசாயிகள் அதை கொடுத்துட்ருக்காங்க. வேறு எந்த ஒரு பொருட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க இப்போ நம்ம எங்கே உற்பத்தி பண்ணாலும் எந்த ஊரில் வேணால் விற்கலாம். இந்தியா ஃபுல்லாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன வேணால் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் இந்த உற்பத்தி பண்ணுற அந்த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் மாத்திரம் இந்த ஆக்ட் இருக்கிறதுனால அவங்களால அதை வியாபாரம் பண்ண முடியறதில்ல. அதைத்தான் இந்த வாட்டி ஒரு சீர்திருத்தமாக கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில். அஃப்கோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கு வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் தான் இதை வந்து நம்ம கடைசியில் ஒரு என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் லாங்கிற மாதிரி கொண்டு வர முடியும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, முக்கியமாக இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணால் மாத்திரம் போகாது, இது வியாபாரம் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அந்த ஒரு லாரியில் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டியில் வந்து உற்பத்தி இருக்குது, அதுலேருந்து இங்கே கொண்டு வராங்க, சென்னை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சாதாரண லாரியில் தான் நம்ம பொருட்களை ஏற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிதி என்னதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், கோல்ட் ஸ்டோரேஜ் லாரிஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, இந்த பொருட்கள் வந்து பெர்ஷியபிள்னு சொல்லுவாங்க. பெர்ஷியபிள்னால் ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். பொருட்கள் அது மேலே தங்காது, அழுகி போயிடும், வீணாக போகும், வேஸ்ட்ஃபுல் ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜை கட்டலாம். நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வேர் ஹவுஸில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே பார்ப்போமே, ரோட்டில் பார்க்கும்பொழுது, நம்ம கடையில் பார்க்கும்பொழுது, காபூல்லேருந்து வர மாதுளம்பழத்தை நம்மளால் வாங்க முடியறது, வாஷிங்டன்லேருந்து வர ஆப்பிளை வாங்க முடியறது. அப்படின்னா எதனால் வாங்க முடியுது நம்மளால்? ஏன்னா இது வந்து நம்மளோட ஏர் கண்டிஷன் கோல்ட் ஸ்டோரேஜில் வருது, அங்கேருந்து அதை பாதுகாப்பாக வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. 1 மாதமோ 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்மளுடைய பொருட்களை இந்த மாதிரி ஒரு வசதி இல்லாத காரணத்தினால நிறைய வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நமது நாடு இன்னும் செழிப்படைவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு காரணம் தான். செகண்ட் வந்து இந்த இன்ஆக்ட்மெண்ட் ஆஃப் திஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். இதுவும் போயிடுதுன்னா நம்ம விவசாயிகள் எங்கே வேணால் வியாபாரம் பண்ணலாம். இது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, அவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் யார் வாங்குறாங்களோ அந்த ப்ரைஸ் ஏபிஎம்சி மூலமாக தான் கொடுக்குறாங்களே தவிர வேறு யார் மூலமாக அவங்களால விற்க முடியறதில்ல. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களால எங்கே வேணால் வியாபாரம் பண்ண முடியும், ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்சம் வரும்போது சென்னையிலேருந்து மகாராஷ்டிரா கொடுக்கலாம், இல்லை மகாராஷ்டிராலேருந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வழிவகுக்கிறது இது வந்து நல்ல இதனால் நம்மளுடைய விவசாயிகளுக்கு இன்கமும் ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்புகள் வெகு அதிகமாக இருக்கிறது. இதே மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் பெட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண தான் வேணும். இது பண்ணினா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், மார்க்கெட்டிங்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் நன்றாகவே கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் நம்மளோட முக்கியமான பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். இது செகண்டில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி அவங்க ஒரு ரிஃபார்ம் மாதிரி கொண்டு வராங்க. செகண்ட் வந்து பார்த்தாக்கா நம்ம கோல் இண்டஸ்ட்ரி. நான் கோல் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் கோல் வந்து நிறைய மைன்ஸ் இருக்குது இந்தியாவில். பட் இருந்தாலும் என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்மளோட இம்போர்ட்ஸ் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு, இறக்குமதி அதிகமாக இருக்குது. இறக்குமதி வந்து நம்ம 1,00,000 கோடி வருஷம் நம்மளுடைய பணம் அந்நிய நாட்டு செலவாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ப்ரெஷியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம செலவழித்து இம்போர்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, நம்மளுடைய உற்பத்தி திறன் நம்மளுடைய தேவைக்கு குறைவாகவே இருந்து கொண்டு வருகிறது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு 50,000 கோடி முதலீடு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இதில் ப்ரைவேட் ஆளுங்களையும் கொண்டு வந்து நம்ம வந்து உற்பத்தி திறனை ஜாஸ்தி பண்ண முடியும்
இறக்குமதிங்கிற கருத்தில் கொண்டு இந்த 1,00,000 கோடி இறக்குமதியை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுங்கிறதையும் அவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு இது ரிஃபார்மாக நம்ம கருத்தில் கொண்டு பண்ணணுமே தவிர, இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மாதிரி ஒரு இதில் நடக்கும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதனால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ பார்க்குறதுல இது ஒன்று வந்து நிதி, இன்னொன்று வந்து நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டில், இன்னொன்று பார்த்தாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து நம்ம நிறைய வந்து நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய வரணும், எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் பண்ணி கொடுத்தாலே அது கிடைக்காது. ஸோ அதனால் அந்த இதுவும் நம்ம பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுடைய நாடு வந்து சுயசார்பு இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம அது எப்படி பண்ண முடியும்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டில் நல்ல ஒரு நிலத்தையும் கொடுத்து நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸையும் கொடுத்தோமே ஆனால் நம்ம நாட்டுக்கு பல பேர் பணத்தை போட தயாராக இருக்காங்க. நிறைய இடத்துலேருந்து பணம் வரும். அதை வச்சுட்டு இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தரமான பொருட்களை நம்ம தயார் பண்ண முடியும். நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. நம்மளே பார்த்துருக்கோம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம நன்றாகவே பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குவாலிட்டி நன்றாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஆனால் மேனுஃபேக்சரிங் பேஸை கொஞ்சம் நம்ம குறைச்சி அதிகமான அளவில் நம்ம வந்து சர்வீஸ் ஓரியன்டாக போனதுனால தான் இப்போ மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் பின்தங்கி இருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் இப்போ சரி கட்டுவதற்காக இந்த அறிக்கையில் அவங்க வந்து அதிகமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் இவங்க வந்து எஃப்டிஏக்கு வேண்டிய தொகையை என்ன பண்ணணுமோங்கிறத பற்றியும் அவங்க வந்து ஒரு அறிக்கை தாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் நான் கருதுவேன். இது COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டில் நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் நம்மளுடைய ஆட்களுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு நிறைய வசதி பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து நமக்கு நிறைய ஸ்கில்டு லேபரர்ஸ், தட் மீன்ஸ் ஸ்கில்டு ஆளுங்களுக்கு நிறைய நம்ம வந்து ஸ்கில் லேபரர்ஸ் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது நமக்கு. இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க இந்தியாவில். அதான் பாரத பிரதமர் கூறும்போது என்ன சொன்னார்னா, நிறைய டெமோக்ராஃபி இஸ் வெரி குட் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் நம்ம 25லேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து படிப்படியாக நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ணோமானால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு அவங்கள உபயோகப்படுத்தக்கூடிய முடியும். உபயோகப்படுத்துவோமானால் அவங்களும் அதில் ஸ்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கும், அவங்களுக்கு பணமும் கையில் வர தொடங்கிடும், நாட்டுக்கும் பெரிய இதாக இருக்கும். ஸோ இதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வந்து மேனுஃபேக்சரிங் தான் நெக்ஸ்ட்டு 10 வருஷம் 5 வருஷம் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம வந்து அந்நிய நாட்டை டிபெண்ட் பண்ணி அங்கேருந்து இறக்குமதி செய்வதை விட இந்தியாவிலேயே நம்ம நிறைய வந்து பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு அறிக்கையாக நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம உபயோகப்படுத்துங்கிறதும் பார்க்கணும். இதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் நம்ம ஆன்சிலரி யூனிட் சொல்லுவாங்க, எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய விதமான பொருட்களை தயார் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் இந்த எம்எஸ்எம்இயில் பண்ணுறது காரணத்தினால தான் அவங்களால பெரிய கம்பெனிக்கு ஒரு ஆன்சிலரி யூனிட்டாக இருக்க முடியுது. இன்றைக்கி ஒரு கார் தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா ஒரு பொருள் ஒருத்தர் தயார் பண்ணுறாங்க. கிளச் ஒரு இடத்துல வரலாம், பிரேக் ஒரு இடத்துல வரலாம், வேறு சின்ன சின்ன கேபிள்ஸ் ஒரு இடத்துலேருந்து வரலாம். இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த எம்எஸ்எம்இஸ் தான். இவங்க வந்து நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்புனே சொல்லலாம். இவங்களும் இப்போ பிரச்சனையில் இருக்காங்க. ஏன்னா 60 நாளாக கம்பெனி ஓடாத ஒரு சூழ்நிலையில், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில், கடன் தள்ளுபடி செய்ய முடியாத ஒரு இதில் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மொரட்டோரியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் அவங்களுக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபர்தராக உங்களுக்கு அடிஷ்னல் லோன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை 3 லட்சம் கோடி வரைக்கும் இவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இக்கே நாங்கள் வந்து அதிகமான அளவில் கடன் கொடுக்குற வசதி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 lakh crore இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வயபிள் யூனிட்டாக இருக்கணும், கம்பெனி நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு வயபிள் யூனிட்னா ஒரு மாதிரி நன்றாக நடந்து கொண்டு கொடுக்குற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு தற்காலிக ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அதனால் அந்த கம்பெனி எம்எஸ்எம்இக்கு கண்டிப்பாக இவங்க வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு இஎம்ஐ வந்து தள்ளி போடலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவங்களுடைய ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து
கவர்மெண்ட்டே 3 மாதம் பிஎஃப் கூட நாங்களே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கூட ஒரு 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 இதாக கொடுத்துருக்காங்க, ஒரு கன்செஷனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்மளுடைய கவர்மெண்ட் ஆனது நம்மளுடைய நாட்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடும் எம்எஸ்எம்இ போன்ற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சர்வைவ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருமே பார்த்ததே கிடையாது. இந்த எம்எஸ்எம்இயோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க பண்ண ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து உலக அளவில் நடந்த ப்ராப்ளம். இது வந்து அன்பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நடந்தது யாருமே பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த லோன்ஸ் கொடுத்ததுனால அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுல இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எம்எஸ்எம்இயை வந்து கண்டிப்பாக அவங்களால திருப்பி கொண்டு வர முடியுங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ரேரா அப்படின்னு சொல்லி ரேரா ஆக்ட் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட்டில். அதுக்கும் வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. பல பில்டிங்ஸ் பார்த்துருப்போம் நம்மளே ரோட்டில் பார்க்கும்போது முடிவடையாமல் இருக்கும். ஒரு 50% இருக்கும், 60% முடிஞ்சிருக்கும், இன்னும் 40% முடிவடையாமல் இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க சரி கட்டணும், அது சரி கட்டுவதற்கு இன்னொரு 6 மாதம் டைம் தேவை அப்படின்னு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சலுகையாக நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து இந்த COVID-19 முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் அதை வந்து அவங்களால முடித்து அதுக்கப்புறம் அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிலையும் வரலாம். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் பார்க்கும்பொழுது இந்த நாட்டில் வந்து ஸ்கில்டு லேபரர்ஸ் அன்ஸ்கில்டு லேபரர்ஸ்ன்னு சொல்லும்பொழுது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரியல் எஸ்டேட்டில் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பார்க்கும்போது நிறையவே இருக்குது அதில். அதனால் அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை வந்து மேல் நோக்கி கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க்லேயும் கடன் உதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கடன் வாங்கின நபர்களுக்கும் அவங்க வந்து மொரட்டோரியம் கொடுக்குறாங்க, இஎம்ஐ எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எம்எஸ்எம்இயில், அதுவும் ஒரு 20,000 கோடி சபார்டினேட் டெட் ஃபார் ஸ்ட்ரெஸ்ட் எம்எஸ்ஐஸ். ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ்னால் அது வந்து ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு டெட், அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது காரணமாகத்தான் இந்த நிதியை அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு இடத்துலையும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் யாரும் இந்த எம்எஸ்எம்இயோ இல்லை ரியல் எஸ்டேட் ஆளுங்களோ யாரும் எதுலேயும் மாட்டிக்கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸை கரெக்டாக நடத்தணும், ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் தான் முக்கியமான இது ஒரு அம்சமாக நம்ம கருதணுமே தவிர இதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சின்சியராக இருந்து இதை வந்து இந்த லோன் ரீபேமெண்ட் 2 மாதத்துக்கு பதிலாக 3 மாதம் இல்லை 4 மாதம் இருந்து நம்ம பேங்க்கில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் இதில் வந்து கேபிட்டல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதுமே பார்க்கணும். நம்மளோட தொகை கொஞ்சம் போடலாம், சில தொகைகளை நம்ம கடனாக வாங்கலாம். இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளுடைய கம்பெனிஸை நடத்துகிற முறை தான், திறமை தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அதற்கு திறமையாக இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நடத்தும்போது அவங்களையும் தட்டி கொடுத்து நம்ம வந்து என்ன கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தால் தான் இது வந்து ஒரே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் நன்றாக இருக்கும். இந்த எம்எஸ்எம்இ நன்றாக இருந்தால் ஒழிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பேஸில் நன்றாக மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அடித்தளமாக எம்எஸ்எம்இ தான். இதை வச்சு தான் நம்ம எஃப்டிஐயும் ஃபாரின் கம்பெனிஸும் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறேன். பல நாட்டிலேருந்து கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி. அதனால தான் இந்த கவர்மெண்ட்டும் வந்து லேண்டை ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தன்னால் என்ன முடியும், என்ன மாதிரி லேண்ட் கொடுக்க முடியும், என்ன மாதிரி பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியும், நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லலாம். இதில் வந்து நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இதை பற்றி நம்ம பார்க்கணும் கட்டாயமாக. இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கடன் கொடுப்பாங்க. நம்ம லாரி வாங்குகிறோம், இல்லை நம்ம வந்து டாக்ஸி வாங்குகிறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு பஸ் வாங்குகிறோம், இந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மிஷினரி வாங்குகிறோம். இதுக்கெல்லாம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் நம்ம கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுடைய வயபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்களே, நம்மளுடைய என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான உற்பத்தி நம்ம பண்ண போகிறோம், என்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுத்தாக்கா கண்டிப்பாக 3 வருடம் 5 வருடம் காலத்தில் நம்ம பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இஎம்ஐ கொடுப்பாங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸும்
கடன் திரும்பி வந்தால் ஒழிய அவங்களும் கடன் வந்து பேங்க்லேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, பேங்க் வந்து என்பிஎஃப்சிஸ் கொடுக்குறாங்க. என்பிஎஃப்சிஸ் கடைசியில் இல்லை வந்து லாரி டிரைவர்ஸ், லாரி ஓனர்ஸ், இல்லை பஸ் ஓனர்ஸ், டாக்ஸி ஓனர்ஸு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணம் திரும்பி வந்தால் தான் இவங்க பேங்க்கில் பணத்தை அடைக்க முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க பேங்க்குக்கு, நீங்கள் என்பிஎஃப்சிஸுக்கும் கொஞ்சம் லிபரலாக இருங்க, நீங்கள் இன்னும் 2 மாதம் 3 மாதம் தள்ளியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடோடு நீங்கள் இருந்தோமையானால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து நம்ம வந்து மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது 60 நாளாக. இது வந்து ஸ்டார்ட் பண்ணால ஒழிய கண்டிப்பாக நம்மளுடைய சக்கரம் சுழலாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டி வரும். மேபி ஜூன் 15லேருந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் லாக்டவுனை லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக மேலும் மேலும் நல்ல ஆக்டிவிட்டீஸ் நன்றாகவே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எம்எஸ்எம்இயும் பெட்டராக இருக்கும், என்பிஎஃப்சியும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் கண்டிப்பாக அவங்களும் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க லோன். அதே மாதிரி அவங்க ரியல் எஸ்டேட் ஆளுங்களுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பணம் திரும்பி வராத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு இழந்திருக்கலாம், இல்லை பணம் சரியாக வராமல் இருக்கலாம், இல்லை சம்பளத்தில் கொஞ்சம் லாஸ் ஆஃப் சேலரி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பேங்க்ஸ் வந்து இப்போது முன் வரணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்ம ரெகுலேட்டராக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் ஒரே அப்ஜெக்டிவோடு தான் வேலை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடும் இந்த எக்கானமி பொருளாதாரம் மேல் நோக்கி வர்றதுக்கு என்ன வழி இருக்குது, எப்படி மேல் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு தான் இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முறை தான். அதே மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 3 மாதம் அவன் வந்து லிக்விடிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. லிக்விடிட்டி சப்போர்ட் அப்படின்னா இந்த கம்பெனிஸால் பே பண்ண முடியாட்டா கூட கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க இந்த பணத்தை. இது ஒரு நல்ல ஒரு செயல். இது வந்து நம்ம கையில் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்கிறத தவிர இவங்க வந்து கண்டினியூ டு த எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் இதில் இபிஎஃப்பில் கான்ட்ரிபியூஷன் அவங்களே கொடுக்குறாங்க. இதுலேயும் இந்த நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த 20 லட்சம் கோடியில் ஒரு 6750 கோடி இந்த பிஎஃப்கே ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் அவங்க தனித்தனியாக அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருக்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்க்கும்போது 20 லட்சம் கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10% ஆஃப் ஜிடிபி கவர்மெண்ட்டோடு இந்தியாவோட ஜிடிபி தொகையில் 10% தான் 20 லட்சம் கோடிங்கிறது. அந்த தொகையை வந்து நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பவர் செக்டார் ரிஃபார்ம்ங்கிறது ஒரு பெரியது. இந்த பவர் செக்டார்லேயும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பவர் பில் கட்டாயமாக கொடுக்கலன்னா கட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அவங்க மீட்டரில் இது பண்ணுறாங்களா, பணத்தை கலெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா பல இடத்துல அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறது 90,000 crores ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அமௌண்ட். இது 90,000 crore ஒரு பெரிய தொகை. இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி லாஸஸ் எல்லாம் வருது பவர்லங்கிறதையும் பார்த்து இது டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு லைன் போடும்போது நிறைய லாஸ் வருது. இதெல்லாம் குறைக்கணுங்கிறதுனால தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறாங்க. தென் பவர் ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க, இலவசமாக நிறைய கொடுக்குறாங்களாங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பவர் கம்பெனிஸ் நன்றாக இயங்குகிறதா, அவங்களால வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஏரியாலேயும் அவங்க வந்து எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து சேல்ரி இருக்குது, டிடிஎஸ் எல்லாம் வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் ரெகுலராக, இதில் ஏதாவது எனக்கு ரிலீஃப் இருக்கா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைலிங் டேட்டை வந்து மாற்றி நவம்பர் 30th கொண்டு போயிட்டாங்க. 31st ஜூலை நம்மளோட நார்மல் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதை வந்து 30th நவம்பர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய சலுகையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது செகண்ட் வந்து என்ன பண்ணாங்க, டிடிஎஸ் வந்து ஒரு 25% 25% குறைச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் ஒரு 10% டிடிஎஸ் உங்களுக்கு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 7.5% தான் கட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இதாகவே நான் கருதுவேன். இது வந்து நல்ல ஒரு இதாக நம்ம எடுத்துக்கணும். இதை ஒரு 25% டிடிஎஸ் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் டேக்ஸ் இதில் வந்து நிறைய மெஷர்ஸ் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க.
லாஸ்ட் இயரோட ரிட்டர்ன்ஸே இந்த 30th ஜூன் வரைக்கும் 31st மார்ச் 2019 டைம் கொடுத்துருக்காங்க. 30th ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருவாங்க. இப்போ 31st மார்ச் 2020 தான் நவம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருவாங்க ஃபார் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நார்மல் சேலரிட் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து அவங்க கவர்மெண்ட் பார்த்து ஒரு இதாக அவங்க பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இந்தியாவில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்குறாங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு பண்ணினது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இவங்க ஆரம்பித்த புதுசுலேயே அவங்களால ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சும் ஒரு அக்கௌண்ட்லேயும் அப்படின்னா இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தேர் ஜன்சங் அக்கௌண்ட்னால தான் பண்ண முடிஞ்சதே தவிர இல்லாட்டா அது ஜன்தன் அக்கௌண்ட் இல்லைன்னா பண்ணியிருக்கவே முடியாது அவங்களால. ஸோ அந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்த காரணத்தினால அவங்களுக்கு 500 ரூபா மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணின உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதாக தான் நம்ம கருதணும். இதில் இந்த மாதிரி நல்ல அவங்க பாலிசி டிசிஷன் எடுத்ததுனால தான் நம்ம இது வந்து அவங்களோட இந்த பொருளாதாரம் வந்து ஒரு மந்த நிலையிலேருந்து நார்மல் நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம. இதில் இன்னொரு முக்கியமாக 2 இது பார்க்கணும் நம்ம. ஒன்று வந்து எஜுகேஷன் பாலிசி ஒன்று இது பண்ணுறாங்க, செகண்ட் வந்து ஹெல்த் பாலிசி. இது ரெண்டையும் கூட அவங்க வந்து நல்லபடியாக இது பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்த் பாலிசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இந்த COVID-19 நம்ம பார்த்தாலே இந்தியாவில் உள்ள உயிர் அளவு சேதம் வந்து மிக மிக குறைவு. இதை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு அமெரிக்கான்னு சொன்னால் கூட அங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய நல்ல கரெக்டான அணுகுமுறையினால் நிறைய பேருக்கு உயிர் சேதம் இல்லாமல் பண்ண முடியுது ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செயல் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த யோஜனா நிறையவே இருக்குது, நிறைய ஹெல்ப் கட்டாயம் பண்ணியிருக்காங்க. இந்த கரீப் கல்யாண் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். இதெல்லாம் வந்து எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு உற்சாகம் கொடுக்கணும், ஒரு உற்பத்தி திறனை ஜாஸ்தி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்குங்கிற ஒரே ஒரு கருத்தோடு தான் இந்த மாதிரி யோஜனாஸ் எல்லாம் நிறைய அவங்க கவர்மெண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து பார்க்கும்பொழுது என்னெல்லாம் நமக்கு சீர்திருத்தமாக வருது, எதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வருது பின்னால் வரப்போகுது, நமக்கு எதெல்லாம் நம்ம வந்து இம்மீடியட்டாக நமக்கு ரிலீஃப் வரப்போகுது, எதெல்லாம் நமக்கு கடன் தொகையாக வருதுங்கிறதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தா நமக்கே தெரியும். இதில் பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. இதை நம்ம புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறையில் செயல்பட்டோமே ஆனால் இந்த நாடு வளர்வதற்கு வழி நிறையவே இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் பாலிசி நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்த நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அதுதான் நான் திருப்பி சொல்கிறது. இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயங்க தான். இது வந்து சிறிய விஷயமா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இது ஒரு மெயின் பாயிண்ட்டாக நம்ம எப்போதுமே எடுத்துக்க முடியாது. இதில் வந்து லீக்கேஜும் கிடையாது, இன்டர்மீடியரிஸும் கிடையாது. அதே தான் விவசாயத்துலேயும் இப்போ இந்த மார்க்கெட்டிங்க்கு இன்டர்மீடியரிஸை குறைக்கணும், இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாலேயே ட்ரேட் பண்ண முடியணும், அவங்களுடைய பொருள் எங்கே வேணால் விற்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை அவங்க ரிப்பீல் பண்ணணும், இதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொருளாதாரம் மேம்படுத்தும் வகையில் தான் இதெல்லாம் இருக்குது. நாட்டு மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வகையில் பொருளாதார நிலை மேம்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து சில சலுகைகள் வந்து இம்மீடியட்டாக நமக்கு ரிலீஃப் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 வருடம் இல்லை 2 ஆண்டுகள் நம்ம வெயிட் பண்ணோமானால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட்ஸ்லாம் நன்றாகவே இருக்கும். இதில் பார்த்தோமானால் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துடும். ஸோ ஒரு ஏரியாலேயும் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி எங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதில். ஸோ நம்ம இந்த ரிலீஃபுங்கிறது வந்து எப்படி வரப்போகிறதுங்கிறது எல்லாருமே நம்ம இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம முடிவாக நம்ம என்ன இது பண்ணலான்னா இந்த COVID-19 சந்தர்ப்பத்தை இருக்கிறவங்க நல்லபடியாக நம்ம உபயோகப்படுத்திட்டு நம்மவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வணக்கம்.